இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு புது லாஜிக் வந்து கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 54 இருக்கு, இங்க 41 இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன லாஜிக் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி எனக்கு இங்க என்ன வரும் அப்படின்றத நம்ம சொல்லணும். சரியா? இப்போ இங்க என்ன இருக்கு? 54 இருக்கு இல்லையா? இந்த 54 ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். 5 + 4 அப்படின்றது என்னது? எனக்கு 9 அப்படின்னு வரும் இல்லையா? சோ இந்த 9 ஓட யூனிட் பிளேஸ் என்ன இருக்கு இந்த ரெண்டு நம்பர்ல? ஃபர்ஸ்ட் அதாவது கடைசில என்ன நம்பர் முடியுது? 4 முடியுது இல்லையா? அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 36 ன்னு வரும். சரியா? இப்போ இந்த 36 ஓட ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? இங்க 5 தானே இருக்கு. இந்த 5ங்கற நம்பரை ஆட் பண்ணனா எனக்கு 41 அப்படின்னு கிடைக்குது. அப்ப லாஜிக் கண்டுபிடிச்சிட்டோமா? இதே லாஜிக் யூஸ் பண்ணி இங்க ஆன்சர் பண்ணலாமா? இங்க என்ன இருக்கு? நமக்கு 36 இருக்கு இல்லையா? சோ அந்த 36 3 + 6 ன்னு எழுதுறேன். அப்ப என்ன வரும்? நமக்கு 9 அப்படின்னு வரும். அதுல அடுத்து இந்த ரெண்டு நம்பர்ல எது கடைசியா முடியுது? 6 முடியுது இல்லையா? சோ அப்ப அந்த 6 நான் மல்டிப்ளை பண்ணும்போது 54 ன்னு வரும். இந்த 54 ஓட ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா? அத ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ என்ன வருது? 57ன்றது தான் இந்த சம்க்கான கரெக்ட்டான ஆன்சர். சோ இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. Thank you.